அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து சிலபஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் மீன், மீடியன், மோடு, வேரியன்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். அதே போல் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போது அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, எம்சிக்யூஸ் இருக்குது, அதே போல் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினிஷன் பார்த்துருவோம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் describes how probabilities are assigned to a values of a random variable. Okay, so probability distribution எதை describe பண்ணுது அப்படின்னா random variable உடைய probability values எப்படி அசைன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு probability distribution. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைண்ட் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்க்ரீட்டு, இன்னொன்று வந்து கண்டினியூஸு. ஸோ டிஸ்க்ரீட் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா பைனாமிலும் பாய்சான் இருக்கும். கண்டினியூஸ் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு மேபி கேட்கலாம் டிஸ்க்ரீட் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பைனாமிலும் பாய்சானையும் நீங்கள் டிக் அடிக்கணும். அதே போல் கண்டினியூஸ் டைப் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை டிக் அடிக்கணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்கள், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். A random variable x follows a binomial distribution with the parameter n and p. ஸோ இங்கே b of n, pன்னு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸு, பி வந்து ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அது நீங்கள் இந்த பேராமீட்டர் வந்து பி ஆஃப் என் கமா பின்றது ஜஸ்ட்டு என் இந்த காம்போனன்ட் வந்து என்னன்னு டினோட் பண்ணும், இந்த காம்போனன்ட் வந்து பி டினோட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ன்றது பி டினோட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ன்றது என்ன டினோட் பண்ணுறது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி டிஸ்க்ரீட் கேட்டில் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் q power n minus x. இது வந்து p plus q equal to 1ன்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ q பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 1 minus p இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, x takes the value 0, 1, 2 and so on. இதில் மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் np, வேரியன்ஸ் வந்து npq. இந்த q-ஓட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா q equal to 1 minus p இருக்கும். மோடு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் n plus 1 into p. ஸோ ரொம்ப முக்கியமான நோட் இது தான், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. மோடோட வேல்யூ வந்து n plus 1 into p, இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்க்குறீங்க. ஓகே, இது வந்து மோட் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சில எம்சிக்யூஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் n equal to 10 சொல்லியிருக்காங்க. அதே போல் பியோட வேல்யூ வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ மீனோட வேல்யூ வந்து np. ஸோ ஜஸ்ட்டு என்னையும் பியும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஸோ என்னுடைய டீட்டெயில் சொல்யூஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுக்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொஸ்டின் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பேன், ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து டீட்டெயில் சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு கொண்டு போவேன். ஓகே, அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். என்னோட வேல்யூ வந்து 20. ஸோ n வந்து 20. ஸோ பியோட வேல்யூ வந்து 0.5. வேரியன்ஸ் இப்போ தான் பார்த்தோம், என்னது npq. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், npq. ஸோ npq எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச வேல்யூ பாருங்கள் 20 into 0.5 into 0.5. ஸோ p வந்து நம்மளுக்கு 0.5 தெரியும். qயோட வேல்யூனா 1 minus p போட போகிறீங்க. ஸோ 1 minus 0.5 போட்டிங்கன்னா ஸோ வேல்யூ வந்து 0.5 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 கிடைக்கும். ஓகே, அடுத்து ஃபார் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் எந்த கேஸில் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ p plus q equal to 1 என்ற கேஸில் எப்பவுமே மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ பியோட வேல்யூ 0.5 இருக்கும் போது அது நடக்கும் இல்லைங்களா. ஸோ p equal to 0.5 எடுத்திங்க அப்படின்னா qயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 0.5 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் ஈக்குவல் டு இட்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னா உங்களுடைய பியோட வேல்யூ வந்து 0.5 இருக்கும். இதெல்லாமே வந்து ரொம்ப குருஷியல் 1 மார்க் தான். இதெல்லாமே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு வர கேஸ் தான். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஏ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா.
ஓகே, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பாருங்கள், e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டர். இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் த வேல்யூ 0 1 2 3. இதோட மீனோட வேல்யூ லாம்டா, வேரியன்ஸோட வேல்யூ லாம்டா, மோடு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் லாம்டா. ஸோ இதனுடைய மோடு என்ன பார்த்தோம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் n+1 இன்ட்டு p. ஓகே, மோட் ஆஃப் த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். நான் கொடுக்குறது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் இப்படி தான் வந்து டேட்டாவை கேதர் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ நான் எல்லா ஐடியாஸும் கொடுத்துருவேன். அதனால் எங்கள் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் கொஷின்ஸுமே எல்லாமே தரமாக இருக்கும். அதனால் நீங்கள் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நல்லா நீட்டாக கண்டென்ட் கொடுத்து கேட்டுருவேன். ஓகே, அடுத்து பாருங்களேன், எம்சிக்யூஸ் பாருங்கள். இப்போது பி ஆஃப் லேம்டான்றது மீனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர் லேம்டா ஈக்குவல் டு 5 அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ லேம்டா வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸும் சேம் தான், மீன் அண்ட் வேரியன்ஸ் சேம்ன்றதால ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து மீன் வேரியன்ஸ் அண்ட் மோட் ஆஃப் த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சார் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே என்னது உங்களுக்கு ஈக்குவல். மீன் வேரியன்ஸு மோடு எல்லாமே உங்களுக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு ஈக்குவல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாமே குட்டி குட்டி டேட்டா தான். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே வருவேன். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை நோட் போட்டு எழுதுங்க. அதே போல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி டேட்டாவை பிரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், a continuous random variable x follows normal distribution. Normal distribution உடைய probability mass function பாருங்கள், density function 1 by square root of 2 pi into sigma square e power minus x minus mu by sigma on the whole square. ஓகே, ஸோ இதில் வந்து மீன் மீடியன் மோடு வேல்யூ வந்து மியூ, வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். மீனியன் மோடு எல்லாமே மியூ தாங்க. அடுத்து வந்து வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ அதுக்கான ஒரு சில எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் மீடியன் மோடார் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைங்களா. அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதுவும் ஒரு கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க. த வேரியன்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய வேரியன்ஸ் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 1. மீன் வேல்யூ வந்து 0. ஸோ இதனுடைய மீன் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வேல்யூ கேட்டாங்கன்னா மியூ வேல்யூ வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். ஸோ வேரியன்ஸ் வந்து 1 நோட் பண்ணி பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். விச் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. பைனாமல்ஸா, பாய்சானா, அதுக்கப்புறம் நார்மலாக, அப்புறம் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனா. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அந்த நார்மல் கவுடைய இதுவே தெரியும் உங்களுக்கு. ஆரிஜினில் வந்து என்ன ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் வந்து சிமெட்ரிஸாக ரீஜனை ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ இந்த ஆஃப் ஆஃப் த ரீஜனுடைய வேல்யூ வந்து 0.5, இந்த ஆஃப் ஆஃப் த ரீஜனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.5. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஒரு கம்பாரிசன், ஃபைனலாக ஒரு கம்பாரிசன் டேபிள் பார்த்துருவோம். ஸோ என்ன பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீனோட வேல்யூ வந்து என்பி, வேரியன்ஸ் NPQ, மோடு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட் ஆஃப் n+1 இன்ட்டு p. பாய்சனில் லேம்டா, வேரியன்ஸும் லேம்டா தான். இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட் வந்து லேம்டா, அதுதான் மோடு. ஸோ மோடு ரொம்ப முக்கியம். அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்துக்கு மியூ, சிக்மா ஸ்கொயர், அதுக்கப்புறம் மியூ. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், ஏன்னா எம்சிக்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக எம்சிக்யூ புக்லெட்டு 2500 ப்ராப்ளம் புக்லெட்டு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதே போல் 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸும் ரெடியாக இருக்குது. ஸோ எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க, லாஸ்ட் இயர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க, புதுசாக படிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கொஷின்ஸை வாங்கி படிக்கணும். ஸோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொஷினும் கொடுத்துருக்கேன், டீட்டெயில் சொல்யூஷனும் இருக்குது. ஸோ ஒரு காம்போ ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொஷின் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெகுலராக வீடியோஸை உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வருவேன். டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.